அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோவாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோவாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நீதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். போரினும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூறுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோவாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இணைந்து இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்ற அருட்தந்தை அவர்களோடும் திருத்தொண்டரோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாள், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய அருள் ஆசீர் நம் கண்களை திறந்து செயல்பட அருள் வேண்டி ஜெபிக்க உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு சில நேரங்களிலே குடும்பமாக இருக்கட்டும் அல்லது நாம் கூடி வாழ்கின்ற இடமாக இருக்கட்டும், பல நேரங்களிலே முன்சார்பு கொள்கைகளோடு நாம் செயல்படுகிறோம். ப்ரிஜுடிஸ்ட் மைண்ட். இந்த முன்சார்பு கொள்கை நம் கண்களை மூடிவிடுகிறது, நம்முடைய இதயத்தை சுத்தமாக மூடி இருக்க தாழ்பால் போட்டு விடுகிறது. கண்களை திறக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இதயத்தை அகல விரித்து அனைவரையும் ஏற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளை இறைவன் சொல்லித்தர வேண்டும் என்று ஜெபிப்போம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நம் குடும்பத்தார், நம்மோடு இணைந்து செயல்படுகின்றவர்களை வெறுத்த வேண்டாம் என்று சொன்ன நேரங்களுக்காக, கண்களை இறுக மூடிக்கொண்ட நேரங்களுக்காக, இதயத்தை மூடிக்கொண்ட நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆக
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீ. அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிந்து இவ்வாறு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக்கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனோ என்று, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி
தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீ சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்திருந்த பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் அவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவரல்ல என்றனர், அவரை போலவே இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களால் செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகன் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டு இருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரை நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறை அருளோடு அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடு தவக்காலம் 4வது வாரத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம்.
இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபித்து உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நற்செய்தியை 5 பிரிவுகளாக பிரித்து பார்ப்போம். ஒன்று நற்செய்தியின் பின்னணி, இரண்டாவது குணம் பெற்ற குருடர், மூன்றாவது திறந்த கண்கள், நான்காவது மூடிய இதயம், ஐந்தாவது அருமையான வாழ்க்கை பாடம். ஒவ்வொன்றாக நிறுத்தி நிதானமாக இந்த தவக்காலம் நமக்கு அருளின் காலம், ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாய்ப்பின் காலம் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய வாக்கு நமக்கு அருள் பொழிய வேண்டும் என்று வேண்டி இந்த மறைவுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒன்று, இந்த நற்செய்தியின் பின்னணி, பின்புலம். யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு இவ்வாறு சொல்லுகிறார். யோவான் 8:12. இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். ஆகவே அவர்தான் ஒளி. அந்த ஒளியை கண்டவர்கள் வாழ்வில் மற்றவர்களுக்கும் உதவி செய்வார்கள் என்ற ஒரு அருமையான அர்த்தமுள்ள வாக்கியத்தை சொல்வதை நாம் காண்கிறோம். ஆகவே இதை 9வது அதிகாரத்தில் இன்றைய நற்செய்தியில் பிறவி குருடர் ஒருவரை குணப்படுத்துவதன் மூலம் அவர் உலகின் ஒளி என்பதை வெளிக்காட்டுகிறார். இந்த அருள் அடையாளம் ஒரு ஆற்றல் மிகு அருள் அடையாளம். ஏனென்றால் மற்ற அருள் அடையாளங்கள்லாம் ஏற்கனவே அவர்கள் வியாதிக்காரர்களாக இருப்பார்கள் அல்லது இறந்து போயிருப்பார்கள், உயிர்ப்பித்தார். ஆனால் இவன் பிறவியிலேயே குருடன். ஆகவே பிறவி குருடர் ஒருவரை குணப்படுத்தியது நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த அருள் அடையாளத்தின் மூலம் சீடர்களுக்கும் நமக்கும் ஒரு பாடத்தை அவர் சொல்லித் தருகிறார். பாவத்திற்கு சம்பளம் தண்டனை என்பது உலகத்திலே பலரும் பெருவாராக பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். என்ன செஞ்சானோ உத்தரிக்கிறான் என்று சொல்வதை நாம் மிக சகஜமாக கேட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு தண்டனையை பற்றியோ பாவத்தை பற்றியோ எதுவும் சொல்லவில்லை. மாறாக இது அந்த குருடர் குணம் பெற்றது கடவுளின் செயல். இவர் வழியாக அந்த கடவுளுடைய செயல் வெளிப்படும் பொருட்டே இப்படி இவர் பிறந்துள்ளார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்ற அந்த பாடத்தை யோவான் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்று பாருங்கள். வரிகளுக்கிடையே படித்து பார்த்தால் இந்த பாடம் நமக்கு நன்கு புரியும். அதாவது இது மெசியாவின் காலம், அருளின் காலம், ஆசீரின் காலம், குணம் பெறுகின்ற காலம் என்று ஆண்டவர் யோவானை பற்றி அவ்வாறு சொல்லுகிறார். இதைத்தான் லூக்கா தனது நற்செய்தியிலும் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் குருடர்கள் பார்வை பெறுவார்கள், சிறையில் இருப்பவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று வரிசையாக நான் அருட்பொழிவு பெற்றவன் என்று சொல்லுகின்ற அந்த பட்டியலில் இறுதியாக என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்னை அனுப்பினார். ஆகவே இது அருளின் காலம். இது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் அவரை பற்றி பிடித்து கொண்டு வாழ்வு பெற வேண்டிய ஒரு அருமையான காலம் என்பதை லூக்காவும் சொல்லுகிறார். இதைத்தான் யோவானும் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலம் மெசியாவின் காலம், இந்த காலம் ஒளியின் காலம், இது மீட்பரை காணுகின்ற ஒரு அருமையான காலம். இயேசு நம்மோடு இருப்பது அப்பொழுது அதுதான் என்று யோவான் தெளிவாக சொல்லுகிறார். இதைத்தான் யோவான் 11:27 நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 11:27 மார்த்தா அவரிடம் இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார், நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றும் சாக மாட்டார் என்று சொல்லுகிறார். அதற்கு அவள் சொல்லுகிறாள்,
ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன். ஆக இது அவருடைய காலம், இது அருள் பொழிகின்ற காலம், ஆண்டவர் நம்மோடு கூட வலம் வருகின்ற ஒரு அற்புதமான காலம். இதைத்தான் இந்த நற்செய்தி என்று நமக்கு சொல்லுகிறது. குணம் பெறுகின்ற பிறவி குருடர். இயேசு சேறு உண்டாக்கி கண்களில் தடவி சீலோவாம் குளத்தில் சென்று கழுவு என்று அவருக்கு பணிக்கிறார். அவரும் இயேசு சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து தொடக்க நூலிலே சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வுக்கு மாறாக கீழ்ப்படிதல் உள்ளவராக அவர் என்ன சொன்னாரோ, எப்படி செய்ய சொன்னாரோ அப்படியே சென்று குளத்திலே கழுவி மீண்டும் வருகிறார். பார்வை பெற்றவராக வருகிறார். இங்குதான் யோவான் தனது கருத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். நான் பட்டியலிட்டு உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், குணம் பெற்று வந்த அவருக்கும் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வை அவர் எப்படி அழகாக சொல்லுகிறார் என்று பாருங்கள். இங்குதான் யோவான் தனது கருத்தை வெளிப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி, ஒளிக்கும் இருளுக்கும், உண்மைக்கும் பொய்க்கும், வாழ்விற்கும் சாவிற்கும், ஆற்றலுக்கும் பலவீனத்திற்கும், ஞானத்திற்கும் அறியாமைக்கும், ஆன்மீகத்திற்கும் பாவத்திற்கும் நடைபெறுகின்ற ஒரு பெரும் போராட்டமாக காணுகிறார். இருள் ஒளியை மேற்கொள்ள பார்க்கிறது. சமய தலைவர்கள் இயேசுவை அடக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இயேசுவை அமுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பெல்செபூலை கொண்டு இவன் செய்கிறான் என்றெல்லாம் என்னென்னமோ பிதற்றல்களை எல்லாம் விட்டு பார்த்தார்கள். அந்த போராட்டத்தை மெசியாவிற்கும் இவர்கள் சொல்லுகின்ற இந்த கற்பனை கதைக்கும் நடைபெறுகின்ற போராட்டத்தை மிக அழகாக வாழ்க்கையோடு இணைத்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்விலும் இருப்பதை நான் ஆங்காங்கே உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆகவே நடைபெறக்கூடிய ஒரு பெரிய போராட்டமாக ஒளிக்கும் இருளுக்கும், உண்மைக்கும் பொய்யுக்கும், சாவிற்கும் வாழ்விற்கும் சாவிற்கும் நடைபெறுகின்ற ஒரு போராட்டமாக இதை காட்டுகிறார். திறந்த கண்கள், மூன்றாவது பகுதிக்கு வருகிறேன். இந்த சீலோவாமிலே சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடி செய்து அவன் மீண்டும் வருகிறான். மீண்டும் வந்த இந்த பிறவி குருடரை பார்த்து இந்த போரை மையப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகின்ற பாடம் இதுதான். பிறவி குருடர் படிப்படியாக நிறுத்தி நிதானமாக தெளிவாக இயேசுவை யார் என்று கண்டுபிடிக்கிறார். அவர்கள் சொல்வது ஒரு புறம், ஆனால் இவர் இயேசு யார் என்று கண்டுபிடிக்கிறார். அவர் வெறும் கண் பார்வை மட்டும் பெறவில்லை. அருமையான சகோதரிகளே, அன்பு அன்னையின் பிள்ளைகளே, அவர் வெறும் கண்களை மட்டும் பெறவில்லை, குணப்படுத்தப்படவில்லை. மாறாக அவர் ஆன்மீக பார்வையையும் பெறுகிறார். எப்படி? குணப்படுத்தப்பட்ட குருடர் இயேசுவை முதலில் ஒரு சாதாரண மனிதர் என்று சொல்லுகிறார். பிறகு அவரை ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார். மீண்டும் அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்று சொல்லுகிறார். இறுதியில் இயேசுவை மீட்பர் என்று கண்டுகொள்ளுகிறார். படிப்படியாக அவருடைய அகக்கண்கள் திறக்க, ஆன்மீகம் பெருக, உலக காரியங்கள் வெளியே செல்ல, இந்த போராட்டத்தில் அவரை மீட்பர் என்று கண்டுகொள்ளுகிறார். இறுதியாக அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன், உன்னிடம் பேசுபவர் தான் அவர் என்று சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று தன்னுடைய விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்துகிறார். இந்த விசுவாச அறிக்கை வெளிப்படுத்துகின்ற காலம்தான் இது என்பதை ஏசாயா 42:7-8 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். ஆகவே அந்த ஆண்டவர் தான் இதை செய்திருக்கிறார். அந்த ஆண்டவரைத்தான் இவன் நான் உண்மை வணங்குகிறேன் என்று சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று அவன் தெளிவாக சொல்லுகிறான். இப்படிப்பட்ட சூழல் நமக்கு நிறைய கிடைத்திருக்கும்.
ஆனால் மனமோந்து நாம் ஆண்டவரை நீரே ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறோமா என்று சற்று ஒவ்வொரு படியாக நினைத்து பாருங்கள். பிறகு குருடர் கண்கள் திறக்கப்பட்டதை அறிந்து அவர் திறந்த கண்களாகிறார், மீட்பரை கண்டார். இது அவருக்கு நடந்த நிகழ்வு. இப்பொழுது மூடிக்கொண்ட இதயத்தை பாருங்கள். இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவர் பல நேரங்களிலே நமக்கு உதவி செய்திருக்கிறார், அற்புதங்கள் செய்திருக்கிறார், நம் கண்களை திறந்திருக்கிறார். வாழ வேண்டும், போற்ற வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு சில நேரங்களிலே சற்று தொய்வை நாம் காணுகிறோம். ஆனால் இப்பொழுது அடுத்த ஒரு படிக்கு, 4வது படிக்கு யோவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மூடிய இதயம். நற்செய்தியிலே சொல்லப்பட்ட பரிசேயரின் கேள்வி கணைகள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். ஒருவன் குணமாகிவிட்டான் என்ற சந்தோஷம் அவர்களுக்கு இல்லை. நம்மை சார்ந்த ஒருவன் இப்படி குணமாகி இருக்கிறானே என்ற அந்த ஆனந்தம் அவர்களிடம் இல்லை. மாறாக போட்டி, பொறாமை, இதை செய்தவன் யார், எப்படி செய்தான், ஏன் செய்தான், எதற்காக செய்தான், கேள்வி கணைகளை அனுப்புகிறார்கள். இது நம்முடைய வாழ்விலும் இருக்கிறதா என்று பாருங்கள். இருக்கிறது. அதை நான் பிறகு சொல்லுகிறேன், வாழ்க்கை பாடம் என்று. ஆக ஆண்டவர் பரிசேயரின் கேள்வி கணைகள். குருடர் குணம் பெற்றது ஓர் ஓய்வு நாள். ஆகவே அவர்கள் என்ன சொன்னார்கள்? சட்டத்தை மீறுகிறான் என்று சொன்னார்கள். முதல் குறை. பிறகு மீண்டும் 2வது குறையை சொல்லுகிறார்கள். இப்படி சட்டத்தை மீறுகிறவன் கடவுளிடமிருந்து வர முடியாது. கேட்டகாரிகளை அடிக்கிறாங்க. 3வது, பெற்றோரை அழைத்தார்கள். இவன் உண்மையிலேயே குருடனா, பிறவிலே இவன் குருடனாக இருந்தானா என்று அவர்களை போட்டு மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். பிறகு இயேசுவை அவர்கள் பாவி என்றார்கள். கோபம் வந்தது அந்த பையனுக்கு, குணப்பெற்றவருக்கு கோபம் வருகிறது. என்ன அவரை போய் பாவி என்று சொல்லுகிறீர்களே என்று அவன் கோபப்படுகிறான். சீடனாக விரும்புகிறீர்களா? ஏன் அவனை பற்றி அடிக்கடி என்னிடம் கேட்கிறீர்கள்? நான் தான் சொல்லிவிட்டேனே என்று அவன் தெளிவாக சொல்லுவது இவர்களுக்கு கோபத்தை கொடுக்கிறது. கொப்பளிக்கிறார்கள். என்ன சொல்லுகிறாய் நீ என்று அவனிடம் கோபப்படுகிறார்கள். குருடர் அவரை பார்த்து படித்துரைத்தார்கள். குருடருக்கு முன்பாக அந்த இயேசுவை படித்துரைத்தார்கள். குருடரையும் படித்துரைத்தார்கள், இயேசுவையும் படித்துரைத்தார்கள். இவன் ஒரு மூடன், ஓய்வு நாளிலே இதை செய்கிறான், இவனா கடவுள் பக்தன் என்று அவனை திட்டுகிறார்கள். நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று ஆவேசப்படுகிறார்கள். இவர்கள் கண்ணிருந்தும் குருடர்களாய், இதயம் இருந்தும் அதை மூடிக்கொண்டவர்களான ஐயோ பரிதாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியினர். ஏனென்றால் இவர்கள் செயல்பட்டது அந்த 9வது அதிகாரம் 24வது வசனத்திலே இம்மனிதன், இயேசுவைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே இவன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும். இங்குதான் வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை யோவான் நமக்கு சொல்லித் தருகிறார். எத்தனை பேர் நல்லவர்கள் என்று நம்மிடம் சொன்னாலும், திரிந்து விட்டேன் என்று சொன்னாலும், வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாலும், எத்தனை தடவை நாம் குத்தி குத்தி காட்டுகிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். என்னென்ன கேள்விகளை எல்லாம் நாம் கேட்கிறோம். எத்தனை முறை நான் உனக்கு சொன்னேன், எத்தனை முறை நான் உன்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கேட்ட பொழுதெல்லாம் மன்னிப்பை கொடுக்காமல் ஆட்டம் காட்டி விளையாடி கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் அல்ல. இல்லை, இல்லறம் துறவரம் தனியறத்தில் இது நிறைய இருக்கிறது, எல்லா அறத்திலும் இருக்கிறது. ஆகவே எத்தனை முறை நாம் முன்சார்பு கொள்கைகளோடு, ப்ரிஜுடிஸ்ட் மைண்ட், எத்தனை முறை அலைக்கழிக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். இவனை எப்படி அலைக்கழித்தார்கள் என்ற அந்த சூழலை அப்படியே நம் ஒப்புமைப்படுத்தி பாருங்கள். குணம் பெற்றவனை எப்படியெல்லாம் அலைக்கழித்தார்கள் அந்த யூதர்கள் என்பதையும், நாம் நம் குடும்பங்களிலே ஒற்றுமை பெருக வேண்டும் என்பதற்காக தவறு செய்த ஒருவர் மன்னிப்பு கேட்டால் எப்படியெல்லாம் அலைக்கழிக்கிறோம், எங்கெல்லாம் அவர்களை குத்தி காட்டுகிறோம் என்று பாருங்கள். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். நமக்கு இது கைவந்த கலை. பிறரை முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த கண்களை திறந்த அந்த சூழலில் இதயத்தை திறக்க வேண்டியவர்கள் ஏன் நாம் இதயத்தை மூடிக்கொள்கிறோம்? முடியாது என்று ஏன் சொல்கிறோம்? வெறுக்கிறோம் என்று ஏன் சொல்கிறேன்? என் கண் முன் இல்லாதே ஓடிப்போய், உனக்கோடு வாழ்வதை விட நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என்று எத்தனை முறை நாம் சொல்லியிருக்கிறோம்? வாழ்க்கை பாடம். இப்பொழுது
இந்த முன்சார்பு கொள்கைகளோடு நாம் வாழுகிறோம் என்பதைத்தான் அவர்கள் இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். இதுதான் பிறகு இளம் திருச்சபையிலும் சொல்லப்படுகிறது. இவன் இயேசு ஒரு மோசமானவன், அவனை நம்புகிறவனை எல்லாம் அடித்தார்கள், உதைத்தார்கள், தொழுகை கூடங்களிலிருந்து வெளியேற்றினார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த பெற்றோர் சொல்லுகிறார்கள், அஞ்சி இவனை கேட்டுக்கொள்ளுங்கள், அவன் வயதுக்கு வந்தவன், அவனுக்கு தெரியும் என்று சொல்லி பயந்து விடுகிறார்கள். அச்சுறுத்துகிறோம், பயமுறுத்துகிறோம், இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி பேரை கெடுக்க விரும்புகிறோம், அல்லது அவர்களை ஒன்றுமில்லாமல் பார்க்கிறோம். இதயத்தை மூடிக்கொள்கிறோம். ஐந்தாவது வாழ்க்கை பாடத்திற்கு நாம் வருகிறோம். ஏன் இப்படி நம் இதயங்களை மூடிக்கொள்கிறோம்? நம் குடும்பங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதில்லையா? எத்தனையோ நிகழ்வுகளை நான் அடுக்கி சொல்லுகிறேன், ஒரு 5-6 மட்டும் சொல்லுகிறேன். என் அம்மாவை மதிக்காத உன்னை வாழ வைப்பேனா? குருட்டு ஆண்கள், இதயத்தை மூடிக்கொண்ட ஆண்கள் சொல்லுகின்ற வார்த்தை. ஆணுக்கு இணை பெண், போட்டு தாக்கு, ஓன்ட்டே எல்லாம் இருக்கு, ஆணுக்கு பெண் இணை. ஆகவே தூண்டி விடுகின்ற, உற்சாகம் தருகின்ற பெற்றோர்கள் இல்லையா? சமாதானம் செய்வதை விட சண்டை போட்டு பாரு, நீயும் என்ன வாழ வந்தவள் தான் என்று எத்தனை முறை தாறுமாறான அனுபவங்களையும் அறிவுரைகளையும் நாம் சொல்லுகிறோம். குருட்டு பெற்றோர்கள், இதயத்தை மூடிக்கொண்ட பெற்றோர்கள், ஆணாதிக்கம் கொண்ட குடும்ப மாப்பிள்ளைகள். ஆணாதிக்கம் நான் சொல்றதா என்று சொல்லக்கூடிய எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியாது, நான் இப்படித்தான், வேணும்னா நீ மாறிக்க, முடியலையா போயிடு. என்ன வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம்? வாழ்வு எவ்வளவு இனிக்க வேண்டிய வார்த்தைகளை நாம் விட்டு விட்டு இப்படித்தான், முடியாதுன்னா முடியாது, மழை மாறி இருப்பேன், நீ என்ன மாறிக்க என்று ஆணும் சொல்லுகிறார்கள், பெண்ணும் சொல்லுகிறார்கள். இதுதான் அன்றாட வாழ்வாக போகிறது. இதுதான் நாம் கண்கள் இருந்தும் குருடர்களாக மாறுகிறோம் என்று பார்க்கிறோம். இறுதியாக ஒரு வசனத்தை படித்து முடிக்கிறேன். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, என் வார்த்தைகளை நம்பாதீர்கள். வேதத்திலிருந்து நான் படித்து காட்டுகிறேன். 3:20. நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டே இருக்கிறேன். யாரு? இயேசு. எந்த கதவை? இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். மகிழ்ச்சியான நேரம் என்று சொல்லுகிறார், மீட்பின் நேரம். ஏன் இந்த இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார்? அவரால் இதை திறக்க முடியாதா? முடியாது. இது உள்ளிருந்து தாழிடப்பட்டிருக்கின்ற ஒரு கதவு. இந்த கதவை நான் தான் மூடியிருக்கிறேன், நீ வேண்டாம், உன்னை வெறுக்கிறேன், முடியாது என்று சொல்வது நான். ஆகவே இந்த உள்ளிருந்து தாழிடப்பட்டிருக்கின்ற இந்த கதவை, கோயிலில் இப்போ உள்ள தாழ்பால் போட்டால் நம்மெல்லாம் உள்ளதாக இருக்கணும், வெளியே இருந்து அவர்கள் யாரும் திறக்க முடியாது, நாம் தான் திறக்க வேண்டும். இந்த உள்ள கதவை நான் தான் திறக்க வேண்டும். நான் திறந்தால் ஒழிய பிறர் உள்ளே வர முடியாது, உள்ளிருப்பவர்கள் வெளியே செல்ல முடியாது. நான் என்னுடைய இதய கதவை, உள்ளிருந்து தாழிடப்பட்டிருக்கின்ற நான் ஒருவனே திறக்கக்கூடிய இந்த இதய கதவை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். கண்களை பெறுங்கள், இதய கதவுகளை திறந்து விடுங்கள் என்று ஒரு அருமையான நற்செய்தியை நமக்கு சொல்லுகிறார். அந்த அருமையான வாழ்விற்கு ஒரே ஒரு முறை தான் நாம் வாழப்போகிறோம். இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்விலே எது நடந்தாலும் பரவாயில்லை, வாழ்வு ஒன்றுதான் நமக்கு, இறைவன் தருகின்ற மீட்பு தான் நமக்கு தேவை என்பதை நன்கு உணர்ந்து இதய கதவுகளை அகல திறந்து விடுவோம். திறந்து விட்ட அன்னை கன்னிமரியாளிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை, கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்விலே எப்படியாவது நான் என் இதய கதவை தாழிட்டு மூடிக்கொள்ளாமல் திறந்த கண்களோடு மூடிய இதயத்தை திறந்து விடுவேன் என்று சொல்லி வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து
மனிதரானார். மேலும் நமக்காக பொதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். என்றும் ஆண்டவரை போற்றிடுங்கள், ஏனெனில் அவர் உங்களை என்றும் நன்மையால் நிரப்புவார். நன்மைகளால் நம்மை நிரப்பும் ஆண்டவரிடம் தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். வழிகாட்டும் இறைவா, நீர் தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்த திரு அவை தலைவர்கள் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கும் உண்மை சாட்சிகளாக திகழ்ந்து இறைமக்களை நேரிய பாதையில் வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் அரசரே எம் இறைவா, உலக நாடுகளிடையே நிலவும் போர், வன்முறை, தீவிரவாதம் போன்ற இருளின் செயல்களை தலைவர்கள் கைவிடவும், எதிர்வரும் தேர்தல்களில் சமய சார்பற்ற நீதியான நல்லாட்சி அமையவும், மக்கள் அனைவரும் அச்சமின்றி வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒளியின் நாயகனே இறைவா, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ இதயத்தை பார்க்கின்றார் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து வெளி வேடமான செயல்களில் ஈடுபடாமல் ஆண்டவருக்கு உகந்த ஒளியின் செயல்களாகிய ஜெபம், தவம், தியானம் ஆகியவற்றில் ஈடுபட்டு ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, பல்வேறு இயக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நன்றியுணர்வோடும் மேலும் இணையதளம், சமூக ஊடகங்கள் வழியாகவும் இத்திருப்பலியில் பங்கெடுப்பவர்கள் அனைத்து இன்னல்களும் இடையூறுகளும் நீங்கி மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் அன்னையனுடைய பீடத்தில் ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் அல்லது நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவரையும் அவர்களது வாழ்க்கை சூழலோடு கூட நினைத்து ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து விடலாமா, ஓடிவிடலாமா, தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று தாறுமாறாக சிந்திக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு அமைதி வேண்டும் என்று ஜெபிப்போம். குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்கு இறை அருளால் ஒரு நல்ல குழந்தை வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண வரனுக்காக காத்திருக்கக்கூடிய நம் குழந்தைகளுக்காக நல்ல வரன் வேண்டும் என்று ஜெபிப்போம். வேலை வாய்ப்பு கிடைத்த மக்கள், சிறப்பாக இளைஞர்கள் நல்வழியில் செல்ல வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வாரத்தில் பிறந்த தின விழா, திருமண நாள் இவற்றை நினைவு கூறுகின்றவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் கரம் பற்றி வழி நடத்துகிறவரும் நமது அகக்கண்களை திறப்பவரும் மூடிய இதயங்களை திறப்பவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில்
அன்பு மனம் தாயன்பை தேடும் சிறு பிள்ளை போல வருகின்றேன் காணிக்கையாய் வருகின்றேன் உள்ளம் கேட்பான் வாசல் தேடி வந்தேன் உந்தன் பாதம் பணிய வந்தேன் தாகம் கொண்டடைந்தேன் உந்தன் கருணை வேண்டேன். சகோதரிகளே, சகோதரர்களே, நம் கண்களை திறக்கவும் மூடிய இதயங்களையும் இறைவன் திறக்கவும் வேண்டும் என்று நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதர்களோடும் இங்கே பேராலயத்தில் கூடியிருக்கின்ற நாங்களும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாண்டவர், ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப் என்ற திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பொங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் இதயத்தை திறந்து பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவம் வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் பிறரை தாராள உள்ளத்தோடு இதயத்தை மூடிக்கொள்ளாமல் திறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் தேர்வெழுதுகின்ற அனைவருக்கும் நல்ல வெற்றியையும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் இதய கதவுகளை திறந்து நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். நன்றியோடு மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவுற்றோரை தாங்கிக் கொள்வீராக. சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியில் உயிர் பெற்றிடச் செய்து தீமை அனைத்திலுமிருந்து உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்களை வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே,
இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு